குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் எப்படி நடைபெறும்? அதற்கான நடைமுறைகள் என்ன? இந்த தேர்தலில் யார் யார் வாக்களிக்கலாம் என்பது தொடர்பான விவரங்களை வரைகலை மூலம் விளக்குகிறார் நெறியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. ஜெகதீப் தன்கர் ராஜினாமாவை தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை நடத்துவதற்கான ஆயத்த பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியிருக்கிறது. இந்நிலையில எப்படி தேர்வாகிறார் குடியரசு துணைத் தலைவர் என்கிற நடைமுறை விவரங்களை இப்போது பார்க்கலாம். குடியரசு துணைத் தலைவர் தேர்வு செய்வதற்கான இந்த வாக்கெடுப்பு முறை என்பது எலக்டோரல் காலேஜ் என்கிற ரகசிய வாக்கெடுப்பு முறையில் எம்பிக்கள் மட்டுமே வாக்களிக்கக்கூடிய வாக்கெடுப்பு முறையில் நடைபெறும். பதிவான வாக்குகள்ல சரிபாதிக்கும் அதிகமான வாக்குகள் பெற்றால் அது வெற்றி பெற்றவராக கருதப்படும். அதற்கு அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உதாரணத்திற்கு இப்ப 700 பேர் வாக்களிக்கிறார்கள் என்று சொன்னால் அதுல 350க்கும் அதிகமான வாக்குகள் பெறுபவரே வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார். ஒருவேளை 350க்கும் குறைவான வாக்குகள் பெற்றா விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில் இரண்டாவது இடம் பெற்றவர்களில் யார் அதிக வாக்குகள் பெறுகிறார்கள் என்று பார்க்கப்படும். அதற்கு அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா, இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் யார் யாரெல்லாம் போட்டியிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அவர்கள் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயதை பூர்த்தி செய்திருக்க வேண்டும், அதே நேரத்தில் அவர்கள் எந்த அரசு பதவியிலும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு அடுத்ததாக யார் யாரெல்லாம் இந்த குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள், அதே போன்று நியமன எம்பிக்கள் வாக்களிக்கலாம். யார் வாக்களிக்க முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கு வாக்களிக்க முடியாது. சரி, நாடாளுமன்றத்தினுடைய பலம் தற்போதைக்கு என்னவாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்த உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை 2 அவைகளிலும் சேர்த்து 782 பேர் இருக்கிறாங்க. மக்களவையில் 543 உறுப்பினர்கள், ஒரு காலியிடம் என்பது இருக்கிறது. மாநிலங்களவை பொறுத்தவரைக்கும் மொத்த இடம் 240, 5 காலி இடங்கள் என்பது இருக்கிறது. இதுல எந்தெந்த கட்சிக்கான பலம் அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்த உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கையான 782ல தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் 427 உறுப்பினர்கள் இருக்காங்க. எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரைக்கும் 355 உறுப்பினர்கள் இருக்காங்க. இப்போ ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் குடியரசு துணைத் தலைவருக்கான வேட்பாளரை அறிவிக்கும் பட்சத்தில் 427 உறுப்பினர்களினுடைய ஆதரவு இருப்பதன் காரணமாக அவரே வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது.